ஹாய், குட் மார்னிங் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வர்றப்போ பல அனுபவங்கள், பல சூழல்கள், பல சிச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டுருக்கிறப்போ நிறைய சந்தர்ப்பங்களில் ஒரு கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ் நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். அந்த டூ பார்ட்டிஸ் யாராக வேணாலுமே இருக்கலாம். ஆக்சுவலாக பிட்வீன் யுவர் ஆஃபீஸ் கொலீக் அண்ட் யுவர் செல்ஃப், லைக் யுவர் பாஸ் அண்ட் யூ, ஆர் பிட்வீன் யுவர் பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் யூ, அல்லது பிட்வீன் லைஃப் பார்ட்னர்ஸ், அல்லது பிட்வீன் டூ ரிலேட்டிவ்ஸ். நீங்களும் உங்களுடைய உறவினர் இன்னொருத்தர், ஒரு யாராக எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸில் ஒரு கன்ஃபரண்டிங் சிச்சுவேஷன், அதாவது ஒரு ஆப்போசிஷன், அவர் பேசுகிறதுக்கு இன்னொரு ஆள் பேசுகிறதுக்கு நம்ம வேவ் லெங்த் ஒத்து போகாது. ஃபார் வாட் எவர் த ரீசன், என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். அப்போ ரெண்டு பார்ட்டிஸுமே என்ன நினைப்பாங்கன்னா, நான் அந்த கான்ஃபரண்டிங் சிச்சுவேஷன்ஸில் ரெண்டு பார்ட்டியுமே அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் அவங்கவுங்க திங்க் பண்ணுறது கரெக்டுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ரேதர் தென் அனலைசிங் ஹூ இஸ் ரைட் அண்ட் ஹூ இஸ் ராங், ஏன்னா நம்ம எது தப்பு எது சரி அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க கண்ணோட்டத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்கவுங்க நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு சரி, அவங்கவுங்க தப்புன்னு நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு தப்பு. சரிங்களா? அப்போ ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆங்கிளில் பார்க்குறப்போ அது சிங்க்ரனைஸ் ஆகாது, ஒத்து போகாது. அந்த கன்ஃபரன்டேஷன் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கன்ஃபரன்டேஷனை எப்படி நம்ம கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணலாம் அல்லது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஈஸியான ப்ராசஸே கிடையாது. இதுதான் வாழ்க்கையோட சூட்சுமமே இதில் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து பூமியில், தாயினுடைய கருவறையிலேருந்து பூமியில் விழுந்ததுலேருந்து கடைசியில் கட்டாயில் போகிற வரைக்கும், கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இந்த கன்ஃபரன்டேஷன், இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த ஒரு ஒத்துப்போகாத தன்மை தான் பிட்வீன் பார்ட்டிஸ். இது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அதில் ஒரு சில திங்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு என்னென்னா, அதாவது ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுது, ப்ரொவோக் பண்ணுது, அது எதிராளியினுடைய பேச்சு, எதிராளியினுடைய நடவடிக்கைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ரியாக்ஷன் பண்ணுறது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ், அதிகமாக இல்லை, ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்மள்டேருந்து அந்த ஒரு ஸ்டிமுலஸ், அந்த ஒரு தூண்டும் காரணி உண்டாக்குன அந்த சர்ஜ் இருக்கு இல்லைங்களா, நம்மள்டேருந்து வர எமோஷன், அந்த சர்ஜு அது அப்படியே மணிப்பிரவாகமாக கீழே அருவி மாதிரி கொடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அங்கே ஒரு 10 to 15 செகண்ட் அணைய போடுறோம். அந்த 15 செகண்ட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியா. அணைய போட்டு எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, எந்த விதமான பேச்சும் கிடையாது, வார்த்தைகளையும் விட வேணாம், செயலையும் விட வேணாம், அமைதியாக இருந்து மிக சிறந்த விஷயம் என்னென்னா, அந்த இன்சிடெண்ட் இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரோவோக் ஆகிட்டே இருப்போம். உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறது, அந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறது. இந்த விஷயங்களை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப காக்னிட்டிவாக இதை நம்ம உள்ளுக்குள்ளார இந்த விஷயம் நமக்கு மிக சிறந்த ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மிக சிறந்த பலன்களை அனுபவிக்கலாம். இது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே. வாழ்க்கையில் பல ஆபத்துகளிலிருந்து, பல ஒரு எட்ஜு, அது ரிலேஷன்ஷிப் ஃபால்லேருந்து, பல கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன்லேருந்து, பல கான்ஃபரன்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அந்த ஒரு 10-15 செகண்ட் உடனே ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் பல ஆபத்துக்கள், பல ஒரு அசம்பாவிதங்கள், ஓகேங்களா, பல துரதிருஷ்டங்கள் தவிர்க்கப்படும். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அதை திங்க் பண்ணி கொஞ்சம் அசை போட்டு அதை வேணும்னா அந்த புரிய வைக்க முயற்சி பண்ணி, இல்லை வேறு எது வேண்டாம், எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த செகண்ட்ஸில் இருக்கிற அந்த மணிப்பிரவாகமாக அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற அந்த எமோஷன்ஸுக்கு ஒரு அணை போடுற அந்த 10-15 செகண்ட் கிரிட்டிக்கலான மொமெண்ட்ஸ் அது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில், ஃபீட்பேக்கில் பதிவிடுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.